श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதம் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யதைதாம்சி சமித்தோக்னிர்பஸ்மசாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 37வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், யதைதாம்சி சமுத்தோக்னிர் பஸ்மதாத் குருதே அர்ஜுனா. அதாவது யதைதாம்சி, யதா ஏதாம்சி என்று 2 வார்த்தைகளாக பிரிச்சுக்கலாம். யதா என்றால் எப்படி, ஏதாம்சி என்றால் விறகுகளை என்று பொருள். எப்படி விறகுகளை யதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா, எப்படி விறகுகளை கொழுந்து விட்டு எரியும் அந்த நெருப்பு, அந்த ஒரு அக்னி, அந்த ஒரு தீ விழுங்குகிறதோ, எப்படி அந்த தீயானது இந்த ஒரு விறகுகளை எரிக்கிறதோ என்று பொருள் வர்றது. எப்படி இந்த விறகுகளை தீ எரிக்கிறதோ, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா, அப்படித்தான் இந்த ஞானமும் அந்த ஒரு அஜ்ஞானத்தை அழித்து கர்ம பந்தத்தையும் அழிக்கிறது என்று சொல்றார் கிருஷ்ணர். ரெண்டுத்தையும் சேர்த்து அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், எப்படி இந்த ஒரு விறகுகளை தீ எரிக்கிறதோ, எப்படி விறகுகளை தீ எரித்து அழிக்கிறதோ, அப்படியே தான் அர்ஜுனா ஞானமும் கர்ம பந்தத்தையும் கர்மாவையும் அழிக்கிறது, எரிக்கிறது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் இது இருக்கும்போது இதை கொஞ்சம் இன்னும் விரிவாக பார்த்தோம் என்றால், நம்மளோட இந்த கர்மாவை அழிப்பது, எரிப்பது என்றால் என்ன என்ற பொருள் இங்கேருந்து வர்றதுதான் நமக்கு. ஒரு கர்மாவை எப்படி அழிப்பது, அந்த கர்மா அழிஞ்சது என்று நம்ம எப்ப சொல்றோம், அந்த கர்மாலேருந்து ஒரு பலன் நம்மை தீண்டாமல், நமக்கு அந்த கர்மாவால் ஒரு பந்தம், அந்த ஒரு கர்ம பந்தம் ஏற்படாமல் இருந்தால், நமக்கு மோட்ச முக்தி என்பது கிடைத்தது என்றால், நமக்கு அந்த ஒரு கர்ம பந்தம் இல்லை, கர்மாவை நாம் செய்யவில்லை, நாம் செஞ்சது கர்மாவே இல்லை என்றுதான் நம்ம போன ஸ்லோகங்களில் பார்த்தோம். அது போலவே இந்த ஒரு ஞானம் என்னும் அந்த ஒரு அக்னி, ஞானம் என்னும் ஒரு தீ நம்மளோட அறிவுக்கு வந்தது என்றால், நமக்கு அந்த அறிவு கிடைத்தது என்றால், நாம் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் அந்த அகங்காரம், மமகாரம், பற்று, ஆசை எதுவுமே இருக்காதாம். நம்ம செய்யும் செயலை செவ்வனே செய்வோமே தவிர, நமக்கு அந்த செயலேருந்து வரும் பலன் மீது சிறிதளவும் ஆசை இருக்காதாம். இப்படி பலன் மீதும் நமக்கு ஆசை இல்லை, செய்கிற செயலையும் நான் தான் செய்கிறேன் என்ற அபிமானம், நான் தான் செய்கிறேன் என்ற அந்த அகங்காரம் இல்லை என்றால், நிச்சயமாக அந்த செயலிருந்து வரும் பலன் நம்மை தீண்டாது, நம்மை சேராது என்று கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இப்படி கர்மாவின் பலன் நம்மை தீண்டவில்லை என்றால், கர்மாவின் பலன் நம்மை அடையவில்லை என்றால், நமக்கு அந்த கர்மாவால் பந்தம் ஏற்படாது. அதாவது இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை சென்று அடையும் சமயத்தில் கர்மாக்களோட அந்த ஒரு பந்தம் நம்மை பிடித்து இந்த சம்சாரத்தில் இழுக்கும் என்று இதே அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அது போலவே இந்த கர்ம பந்தம் ஏற்படவில்லை என்றால் நமக்கு மோட்ச முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால்தான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஒரு விறகுகளை எப்படி தீ அழிக்கிறதோ, எப்படி தீ முழுமையாக விழுங்கிக் கொள்கிறதோ, எப்படி அந்த தீ முழுமையாக அதை உட்கொள்றதோ, எப்படி இருக்கிறதோ, அது போலவே அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஞானமானது நம்மளோட அனைத்து கர்மாவையும் அழிக்கிறது என்றே சொல்றார் கிருஷ்ணர். இப்படி ஒரு பக்கம் ஒரு விளக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இன்னொரு விளக்கம் என்ன சொல்றா என்றால், ஒரு பக்கம் இந்த கர்மாலேருந்து வரும் அந்த ஒரு பலனை அழிக்கிறது என்று வர்றது. அதாவது அகங்காரம், பற்று, மமகாரம், ஆசை இது எதுவுமே இல்லாமல் கர்மாக்களை செய்வதற்கு ஞானம்தான் காரணம் என்று சொல்றார். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால், ஞானம் இருக்கும் இடத்தில் அஞ்ஞானம் இருக்க முடியாது. எப்படி ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாதோ, அது போலவே ஞானம் இருக்கும் இடத்தில் அறியாமை, அஞ்ஞானம் இருக்க முடியாது. இப்படி நமக்கு அறியாமை இல்லை என்றால், அப்படி ஒரு அறியாமையால் வரும் அகங்காரம், மமக்காரம் இது எதுவுமே இருக்காது. என்றால் வேறே இல்லை என்றால் மரம் எப்படி வளரும், அது போலவே அந்த ஒரு அறியாமை இல்லை என்றால் அகங்காரம், மமக்காரம் வரவே வராது. அதனால அகங்காரம், மமக்காரம் வர்றான்னா போன அந்த ஒரு மீனிங் பழைய அந்த போன அர்த்தத்தை போலவே அந்த கர்ம பந்தமும் ஏற்படாது, கர்ம பலனும் நம்மை அடையாது, கர்ம பந்தமும் ஏற்படாது, சம்சாரத்தில் நம்ம இழுக்கப்பட மாட்டோம், நமக்கு மோட்ச முக்தி என்பது கிடைக்கும். அதனால் நமக்கு மோட்ச முக்தி கிடைப்பதற்கு இந்த ஞானம், இந்த ஒரு தத்துவ ஞானம், அந்த பிரம்ம ஞானம் அவசியம் என்பதை வலிமையாக சொல்றாராம் கிருஷ்ணர்.
இந்த ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தின் மகிமையை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தும் விதமாக சொல்றாராம் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.